ஹலோ மை டியர் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ், கமாண்ட் அவுட் இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கே ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல போயிட்டு உங்களோட பேர் அடிச்சுட்டு பேர்னா அந்த ஃபைலோட பேர் அடிச்சுட்டு .py பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் போட்டு நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். அண்ட் இந்த ஃபைலில் பார்த்து ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு இந்த ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் அவுட்னா என்னன்றதை பற்றி சொல்கிறேன். பிரிண்ட் அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் சப்ஸ்கிரைப் வேணாம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சாரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் எதுக்கு இவன் இந்த எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறேன்னா அதில் எடுத்த உடனே ஹாய்னு வரணுன்றது என்னோட ஆசை. ஸோ நான் வந்து அதை எழுதியிருக்கேன். பட் இந்த ஆப்பை நான் யார்கிட்டயாவது கம்பெனியில் வேலை செய்கிறவங்ககிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ கொடுக்கும்போது இந்த லைன் நமக்கு எதுக்கு, இது தேவையே இல்லைன்னு டெலீட் பண்ணிவிடுவாங்க. பட் அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த கோட்லேயே சொல்ல போகிறோம் என்னன்ட்டுனா, இந்த லைனை டெலீட் பண்ணாதீங்க, டோன்ட் delete this அப்படின்ட்டு நான் வந்து இந்த கோடை கொடுக்க போகிறவங்ககிட்ட சொல்கிறேன். பட் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட், இந்த ப்ளே பட்டனை அமுத்தினோம்னா நமக்கு வந்து ரன் ஆகும். அதை ரன்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரன் பண்ணால் எனக்கு எரர் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது என்னன்றது பைத்தானுக்கு புரியல. ஸோ பைத்தான் கிட்ட நம்ம சொல்லணும் இந்த லைன் உனக்கு கிடையாது, இதை நீ வந்து இக்னோர் பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹேஷ்டேக் அப்படின்றத போடணும். இப்போ இந்த பைத்தான் அதை வந்து இக்னோர் பண்ணிடும் அண்ட் ஹாய் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து மல்டிலைனில் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ டோன்ட் டெலீட் திஸ், இந்த மாதிரி மல்டிலைனில் எழுதிட்டேன். ஒன்றுத்துக்கும் ஹேஷ்டேக்னு போட்டுட்ருக்க முடியாது எனக்கு. ஸோ அப்போ நான் எங்கே ஆரம்பிக்கிறேனோ அங்கே 3 டபுள் கோட்டோ அல்லது 3 சிங்கிள் கோட்டோ போட்டு இங்கேயும் 3 சிங்கிள் கோட்டை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைன்ஸை பைத்தான் இக்னோர் பண்ணிடும். ஏன் ஹேஷ்டேக் போட்டால் அதுக்கப்புறம் கீழே எழுதுகிற லைன்ஸை இக்னோர் பண்ணாதானா? பண்ணாது. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எந்த எரரும் இல்லாமல் ஹாய் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, உங்களுக்கு கமாண்ட் அவுட்டுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை, நான் வந்து கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது பாக்ஸாக இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஷாம்பு பாக்ஸ் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்கெட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் இதில் வந்து எப்பவும் போல் ஷாம்பு வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, எப்பவும் போல் இதில் வந்து ஷாம்பு வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா இந்த ஷாம்பு வந்து காலி ஆகிடுது. நான் இந்த பிஸ்கெட்ஸை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஏன்டா இப்படி கேட்குற, அதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்டா? ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இப்போ இந்த பிஸ்கெட்ஸை நம்ம இந்த ஷாம்பு பாக்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் ஒரு சோப்பை நம்ம இதில் வைக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம வந்து இந்த ஷாம்பு பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு பாக்ஸ் என்னவா யூஸ் ஆகுது? இது ஒரு கண்டெய்னராக யூஸ் ஆகுது. ஓகே, எதை வந்து இது ஸ்டோர் பண்ணுது? சோப்பை ஸ்டோர் பண்ணுது. முன்னாடி ஷாம்புவை ஸ்டோர் பண்ணுச்சு, அவ்வளோதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே ஓகே தான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிஸ்கெட் பாக்ஸ் நான் சொன்னல, இந்த பிஸ்கெட் பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. பிஸ்கெட் பாக்ஸில் இருந்த பிஸ்கெட் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அது வந்து காலியாக இருக்குது. நான் வந்து இதில் போயிட்டு என்னோடய எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட போர்ட்ஸை நான் இது உள்ளே வைக்க போகிறேன்.
லைக் மதர் போர்டாக வைக்கலாம், இல்லை நம்ம ஹோம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகிற ரிலே, அதெல்லாம் இதில் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிஸ்கெட் பாக்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருளை யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னராக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக பைத்தான் புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே தான் இப்போது வேரியபிள் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு கண்டெய்னர். அது எதை ஸ்டோர் பண்ணுது? அதுதான் டேட்டா. ஓகே, அவ்வளோதான் இதில் விஷயமே, வேறு எதுவுமே பெருசாக கிடையாது. ஸோ இந்த ஷாம்பு பாக்ஸுன்ற கண்டெய்னர் நமக்கு எதை ஸ்டோர் பண்ணுச்சு? ஒரு சோப்பை ஸ்டோர் பண்ணுச்சு இல்லையா? ஒரு சோப்பை நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுத்தது. ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 விதமான ஒரு பொருள் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்ன? சோப் ஒன்று, இன்னொன்று பிஸ்கெட்ஸ், இன்னொன்று எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள். ஜஸ்ட் அ மினிட், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள். ஸோ இந்த 3 டேட்டா டைப் உங்களுக்கு தெரியுதுல்ல? இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு டைப். ஓகே, இது வந்து நம்ம சாப்பிட்றது, பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஹோம் ஆட்டோமேஷனுக்காக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ், அதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸோட திங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த சோப் வந்து வேறு மாதிரி ஒரு டைப். ஸோ இது ஒன்று ஒவ்வொரு டைப் இல்லையா? அந்த மாதிரி தான் பைத்தான்லேயும் டேட்டா டைப்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 3 டேட்டா டைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, இந்த 10 அப்படின்னு நான் இப்போ போடுறேன். இந்த 10ன்றது ஒரு டேட்டா. இது என்ன டேட்டா டைப்புன்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர். உங்களுக்கே தெரியும் இன்டீஜர்னால் என்னன்னு. அதை நம்ம வந்து பைத்தானில் இன்ட் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் இதுவே நான் 10.11 அப்படின்னு போட்டேன்னா இது தெரியாதா? இது டெசிமல் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு பைத்தானை நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அண்டு இதுவே நான் இதில் போயிட்டு கிருஷாந்த் அப்படின்னு அடிச்சேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். இதை பைத்தானில் நம்ம வந்து எஸ்டிஆர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி இதுதான். இதில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஒரு டெசிமலையோ அல்லது ஒரு இன்டீஜரையோ நீங்கள் டபுள் கோட்குள்ளே போட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பண்ணவும் கூடாது. ஓகே, இதுவே ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக டபுள் கோட்டில் தான் நீங்கள் வந்து போடணும். அதை சிங்கிள் கோட்டில் போடுங்க, டபுள் கோட்டில் போடலாம் எதை? ஸ்ட்ரிங்கை. பட் டெசிமலையோ ஃப்ளோட்டையோ டபுள் கோட்டில் போடக்கூடாது. சரி, போட்டால் என்ன ஆகும் அதையும் நான் உங்களுக்கே காமிச்சிடுறேன். ஜஸ்ட் நான் 10ன்றோட இது வந்து அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் 20ன்னு போடுறேன். உங்களுக்கு இன்னும் புரியணுன்னா ஜஸ்ட் அ மினிட், இங்கே 1ன்னு வச்சுக்கிறேன், இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். சாரி, 1 வேணாம், 1ன்னே வச்சுப்போம். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். எதனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எழுதுகிறேன். இதில் டபுள் கோட் போடக்கூடாது. டபுள் கோட் போட்டிங்க அல்லது சிங்கிள் கோட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து வேரியபிளாக எடுத்துக்காது, அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ இங்கே டபுள் கோட் போடக்கூடாது. நான் வேர் ப்ளஸ் அதர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போது 1 + 1 2 நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 + 1 11. புரியல? ஜஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போது இந்த டபுள் கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரன் பண்ணுறேன், நமக்கு 2ன்னு பிரிண்ட் ஆகுது. காரணம் என்னென்னா டபுள் கோட்டுக்குள்ளே போட்ட எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக அதை எடுத்துக்கிட்டதுனால ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சிருச்சு. ஓகே, ரெண்டுத்தையும் பக்கத்தில் ஒட்ட வச்சிருச்சு, அதான் விஷயம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கில் போயிட்டு ஹாய் அப்படின்னு போட்டேன். இங்கேயும் ஹாய் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி போட்டேன். ஹாய் தனியாக இருக்குது, ஃபேமிலி தனியாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சு ஹாய் ஃபேமிலின்னு கொடுத்துரும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். டபுள் கோட்ஸ்குள்ளே எதை போட்டாலும் அது ஒரு ஸ்ட்ரிங். ஹாய் ஃபேமிலின்னு வந்துருச்சு. என்ன ஸ்பேஸ் வர மாட்டேங்குது? நீங்கள் இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் வரும்.
இதாக வந்துடுச்சுல. ஸோ இவ்வளோ தான், இதுதான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் கமாண்ட் அவுட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு புரியல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை பற்றி போய் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட், நம்மளோட சேனல் பைத்தன் டியூட்டோரியல்ஸ் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.